நீதிமானே, நீதி அரசரே, முதல் கணக்கு எடுக்கிறது நீதிமன்ற கோர்ட்டு ஆதார கார்டு கணக்கு வெளியே எடுக்கல. அடுத்தாப்புல தான் சிட்டிக்கு வர முடியும், சிட்டி கிராமத்துக்கு வர முடியும், சிட்டி கிராமத்தில் கணக்கு எடுக்க முடியும்பா. அப்போ நீதிமன்ற கோர்ட்டில் அந்த ஆதார கார்டில் நான் உட்காந்துருந்தேன்ப்பா. டெல்லி தமிழ்நாடு ஊடாளப்பட்ட மாநிலம். இப்போ தமிழ்நாடு போட்ட அடுத்து டெல்லி என்னைக்கு போடுதியோ ஊடாளப்பட்ட மாநிலம் எப்படியோ அப்படியே அப்போனா தான் வரிசைக்கு போட்டால் தான் அந்த கணக்குகளை பூரா கணக்கு எடுக்க முடியும். இப்போ அதிகாரி பூரா அரசியல்வாதி நியமித்த அதிகாரி பூரா அல்ல கணக்கை கொடுத்துட்றா, கணக்கு போட்டாச்சுடா, நீதிமன்ற கோர்ட்டில் போய் கொடுத்துட்றா, சிபி ரிப்போர்ட்டு சிஐடி ரிப்போர்ட்டு உளவுத்துறை. இப்போ ஆதார கார்டு நீதிமன்ற கோர்ட்டில் ஐயா பிடிக்கார், கடவுள் பிடிக்கார், நீதி அரசன் ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரி பூரா கொடுத்துரு, நீதிமன்ற கோர்ட்டில் கொடுத்துரு தாக்கல் பண்ணிடு. தாக்கல் பண்ணல அந்த நேரம் இராணுவ வானரப்பட கேள்வி வைப்பான், அதையும் பார்த்துக்கோ. நீ கணக்கு போட்டாச்சு. நீதிமன்ற கோர்ட்டில் ஆதார கார்டை ஜெராக்ஸை கொடுத்து நீதிமன்ற கோர்ட்டில் ஒவ்வொரு கேஸ் கட்டு கணக்கு, கேஸ் வழக்காடுறது, வழக்கு ஏற்றுறது, வழக்கு ஓடுறது, கீழே வழக்கறிஞர் 2 தரப்பு ஆடுறது ஓடுறது பாடுறது பூரா கரெக்டாக கொடுத்துரு. சரியா? வழக்கறிஞரும் அந்த பட்டியல் வராதில்ல, வந்துதான் கணக்க முடிக்க முடியும். இல்லைன்னா கணக்க முடியும், ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. பிறகு கடல்லேருந்து தண்ணி உடச்சாச்சுன்னா ஊர்காட்டுக்குள்ளே வந்து பிறகு கடலுக்குள்ளேயே வெறியடா, கடலுக்குள்ளேயே கடலில் போய் வீணை வாசிங்கடா அப்படின்னு விட்டுருவான் கடவுள். முக்கால் சத்தியம் நீதிமான் ஒழுங்காக கணக்கை கொடுத்து இந்த ஜெமத்தில் தண்டனை கொடுக்கணும். தண்டனை போட்ட தண்டனை ஏடு உழைச்சோடு பஞ்சாங்கத்து கணக்கு இருக்குது. முன்னும் பின்னுமா சூடு வைக்கணும் 1, அடுத்து 2 கை காலை ரெக்கையை திருக்கி விடணும் 1, அடுத்து சூடு எங்கெங்கே வைக்கணுமோ அந்த இடமா வைக்கணும். வைக்காமல விடவும். இந்த ஜெம்மத்தில் உடுத மாதிரி மானிடப்பை இவ்வளோ சேட்டை பண்ணுத முட்டை கேடு கெட்டவைகளை போட்டாச்சுடா கணக்கு. நீதிமன்ற கோர்ட்டில் ஆதார கார்டு செக் பண்ணது கணக்கு ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரி டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கொடுத்துரு, அரசியல்வாதிக்கும் கொடுத்துரு. இந்த மாதிரி கணக்கு வரையில் பேங்கில் பிடிப்பாங்க, பத்திரப்பதிவில் பிடிப்பாங்க, அடுத்து பஞ்சாயத்து போர்ட்டில் பிடிப்பாங்க. இந்த 3 கணக்கில் எல்லாம் சிரிக்கி மேலே இப்போ மாட்ட போகிற அடியாய் மாட்ட போகிற முக்கால்